ஒரு 29 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இன்டென்சிவ் கேர் ஸ்பெஷலிஸ்டாகவும் ஒரு பேஷண்ட்டாகவும் நான் ஐசியூவில் இருந்திருக்கேன். என்னோட கருத்தை என்னோட முக்கியமான போர்ஷனை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள். ஒரு ஐசியூ அட்மிஷன்ங்கிறது வந்து யாருக்கு வேணால் எப்போ வேணால் எங்கே வேணால் நடக்கலாம். அப்படி நடக்கிறப்போ எனக்கு ஒரு 10 வயசில் சர்ஜரி பண்ணி ஐசியூவில் இருக்கிறப்போ மூச்சு விட முடியல. சிஸ்டர் சொல்கிறப்போ அவங்க சின்ன பையன் அப்படின்னு விளையாட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஃபாலோட் பை அப்பா வரப்போ நான் சொன்னேன், உடனே டாக்டர் கூட்டிகிட்டு வாங்கினேன். வந்து நீமோதராக்ஸ் அப்படின்னா 2 சைடுன்னு நீர் காற்று கோத்துருச்சு லங்ஸில். உடனே டியூப் போட்டு அதை எடுத்தோன்னே நான் சரியாயிட்டேன். இது வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஐசியூவில் வேலை செய்கிற எல்லாருக்கும் இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் பேஷண்ட் பண்ணுறது அர்த்தம் இருக்கும். அதில் வந்து முக்கியமான காரணங்கள் இருக்கும். அதை செஞ்சு அட்ரஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஆஸ் அ பேஷண்ட்டாக ஒரு ரிலேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் நிலைநிறுத்தி யார்கிட்ட பேசணுமோ ஃபஸ்ட்டு நர்ஸ், அப்புறம் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் கன்சல்டன்ட் எல்லாருக்கும் நீ சொல்லி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சரியாக ரீச் பண்ணுறதுக்கான வழிகள் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஐசியூ அட்மிஷன் வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஒரு பேஷண்ட், ஒரு டாக்டர், அப்புறம் ரிலேட்டிவ்ஸ், இது 3 பேருமே ஒரு லூப்பில் இருக்கணும். கம்யூனிகேஷன் 100% இருக்கும். அப்போ தான் எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். கிடைக்க வேண்டிய விஷயமும் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.